ஓம் நம சிவாய. அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் திருமூலர் யோக பீடத்தின் நலமோடு கூடிய வாழ்த்துக்கள். தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது உறவு வசியம். அதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டவர்களை 48 நாட்களில் உங்களது அன்பை உணர வைத்து உங்கள் அன்பிற்கு அவர்களை வசியப்படுத்தக்கூடிய ஜீவ வசிய தியானம் என்னும் சித்தர்களின் நுட்பமான தியான முறையை பற்றி அன்பர்களோடு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பொதுவாக நமது பக்தர்கள் அனைவரும் கேட்கக்கூடிய கேள்வி, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு சிக்கல், சண்டை சச்சரவுகள், இது இல்லறத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறது. எப்படி கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை வலுப்படுத்துவது என்ற கேள்வி நமது பக்தர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு பதிவாக இதை நாம் வெளியிடுகிறோம். இந்த ஜீவ வசிய தியானமானது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பை அதிகப்படுத்தும். ஒன்றுபட்ட மனம் கொண்ட காதலன் காதலி அவர்களின் அன்பை பலப்படுத்தும். நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை வலுப்படுத்தும். இந்த தியானத்தை செய்து வருவதன் மூலம் நீங்கள் விருப்பப்படும் நபரை 48 நாட்களில் உங்கள் அன்பை அவர் பரிபூர்ணமாக புரிந்து கொள்வார். அவர் இந்த உலகத்தின் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஜீவ வசிய தியானத்தின் மூலம் உங்களது மனமானது அவரை முழுமையாக வசீகரப்படுத்தும். இந்த தியானத்தை செய்வதற்கு உகந்த நேரம் அதிகாலை 5 மணி முதல் 6 மணிக்கு உட்பட்ட நேரம் உகச்சிறந்தது. அடுத்து நீங்கள் உறங்குவதற்கு முன்பு உள்ள நேரமும் இந்த ஜீவ வசிய தியானம் செய்வதற்கு உகந்தது. இதை செய்யும் முறையானது நன்கு காற்றோட்டமுள்ள ஒரு அறையில் சமணமிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களது பார்வையானது நேராக இருக்க வேண்டும். மார்பு நிமிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். உங்களது பார்வையை உங்கள் மூக்கின் முனைப்பகுதியை பார்த்தவாறு கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். உங்களது சுவாசத்தை ஆழமாக உள் இழுத்து மெதுவாக வெளியேற்ற வேண்டும். இதை ஒரு 5 நிமிடம் தொடர்ந்து செய்ய வேண்டும். நீங்கள் சுவாசத்தை ஒழுங்குபடுத்தும் பொழுது உங்கள் மனமானது ஒன்றுபடும். மனமானது அலைச்சூழல் இல்லாமல் ஒடுங்கும். மனம் அலைச்சூழல் இல்லாமல் ஒடுங்கிய பின்பு உங்களுக்கு பிடித்த நபரின் புகைப்படம் இருந்தால் அந்த புகைப்படத்தை பார்த்தவாறு அவர்களின் கண்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். உங்களது இமைகளை சிமிட்டக்கூடாது. தொடர்ந்து ஒரு 120 செகண்ட், அதாவது 2 நிமிஷம் இமைகளை சிமிட்டாமல் புகைப்படத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு விருப்பப்பட்ட நபரின் கண்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும்.
பின்பு நீங்கள் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். கண்களை மூடிய பின்பு உங்களது மனக்கண்ணில் அந்த உங்களுக்கு பிடித்த நபரின் உருவமானது தெரியும். அப்பொழுது நீங்கள் அவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை வலுவாக வெளிப்படுத்த வேண்டும். உதாரணமாக, நீங்கள் உங்கள் மனைவியை வசியப்படுத்த வேண்டுமானால் உங்கள் மனைவியின் பெயரை சொல்லி அவங்க மேலே நீங்கள் எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கிறத வெளிப்படுத்துங்க. அவங்க உங்களை பரிபூரணமாக நேசிக்கிறதாகவும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அதி விரைவில் நீங்களும் அவங்களும் இரு உடல் ஒரு உயிராக இருப்பதாக பாவனை செய்து கொள்ளுங்கள். இந்த தியானத்தை குறைந்தது ஒரு 10 நிமிடம் செய்ய வேண்டும். உங்கள் விரும்பிய நபரிடம் உள்ள குறைகளை பற்றி சிந்திக்கவே கூடாது. அவரிடம் உள்ள நல்ல விஷயங்களை மட்டுமே நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அவர் மீது நீங்க கொண்ட அதி தீவிரமான அன்பை மானசீகமாக அவருக்கு வெளிப்படுத்துங்கள். 10 நிமிடம் முடிந்த பின்பு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த அந்த நபருக்கு அவர் இறைவனின் பேரருளால் மன மகிழ்ச்சியோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் உங்களோடு மகிழ்ச்சியாக வாழட்டும் அப்படின்னு அவங்களுக்கு வாழ்த்து கொடுத்துருங்க. இந்த தியானத்தை நீங்க தினமும் காலையில் 10 நிமிடம் இயற்ற வேண்டும். இதை போல் ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து தியானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்கள் காதலி அல்லது காதலனாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உங்கள் உறவுகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த ஜீவ வசிய தியானத்தின் மூலமாக உங்களது அன்பு அவர்களுக்கு பரிபூரணமாக புரியும். ஆதலால் பக்தர்கள் அனைவரும் உறவுகளோடு இறைவனின் பேரருளால் சகல வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள். ஆயுஷ்மான் பவ. பக்தர்களுக்கு இந்த ஜீவவசிய தியானம் நமது ஆசிரமத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அதிகாலை 6 மணி முதல் 7 மணிக்கு உள் சுக்கிர ஓரையில் இந்த தியான பயிற்சியானது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த உறவுகளை இணைக்கக்கூடிய இந்த உன்னதமான வசிய பயிற்சியை பெற்று பக்தர்கள் உறவுகளோடு நலமாக வாழ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து.